ஜெயிலில் இருக்க அரசியல்வாதி ஆக்சிடென்ட் ஆன ஹீரோயினை நேரில் பார்த்து மிரட்டு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, உன் லவ்வர் வந்து கோமாவில் இருக்கான், நீ இந்த குழந்தைய பெற்றுக்க வேணாம், அந்த குழந்தைய பேசாமல் கலைச்சிருன்னும் போது அதெல்லாம் என்னால் முடியாது, அவன் ஞாபகத்தில் தான் நான் வளர்ப்பேன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஜெயிலில் இருக்க பொண்ணுங்கள்லாம் மாசம் மாறுறது காரணமே இந்த அரசியல்வாதி தான் சொல்லி அவங்க பாஸ் கிட்ட சொன்னா அவன் நம்ப மாட்டேன்றாரு. நேற்று கூட அவன் என்னை வந்து ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்து மிரட்டிட்டு போனான், இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்று, இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதில் நீ தலையிடாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஜெயிலர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, அந்த பொண்ணை அந்த அரசியல்வாதி பார்க்கணும்னு சொல்லியிருக்கான், அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி. ஹீரோயினும் அந்த ஜெயிலில் இருக்க அரசியல்வாதியை பார்க்க போகும்போது அவன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாசமாக இருக்க பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு போகிறான். இந்த பொண்ணு தானே என்னால் மாசம் ஆச்சுன்னு சொன்னேன், அவகிட்டே விசாரிச்சுக்கன்னு உடனே ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறான், நான் மாசமாக இருக்கேன், என் குழந்தைய வந்து யாரும் கலைக்கலாம் சொல்லலை, நான் தான் வளர்க்க போகிறேன், நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே வராதிங்கன்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி விட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டே ஹீரோயினுக்கு லவ்வரோட அப்பா ஃபோன் பண்ணுறாரு, என் பையன் ரூம்குள்ளே யாரோ இருக்க மாதிரி இருக்குமா, நீ கொஞ்சம் சீக்கிரமானு சொன்னோன்னே இவரும் டார்ச்சர் எடுத்துகிட்டு அந்த ரூம்குள்ளே போனால் அங்கே ஒரு லேடி இருக்காங்க. இவரை வந்து கழுத்து நெரிச்சே கொண்டு போட்டுறாங்க ஹீரோயின் அங்கே வர்றதுக்குள்ளே. ஹீரோயின் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த லவ்வரோட அப்பா இறந்தது வந்து ஏதோ ராபரி கேஸ்னால தான், அவரை யாரும் டார்கெட் பண்ணிலாம் கொலை பண்ணலன்னு உடனே ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் ஒருத்தர் கோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசி கடந்த 6 வருஷமாக பரோலில் போன லேடிஸ் ஜெயிலேருந்து போனவங்கள லிஸ்ட்டெல்லாம் கேட்டு இவங்களும் உள்ள திருட்டுத்தனமாக போய் அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பற்றி ஹீரோ நிறையா விஷயம் கேதர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த அரசியல்வாதி ஃபோன் பண்ணி மிரட்டுறான். அந்த லவரோட அப்பாவை கொன்ன அதே லேடி ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாங்க, உங்கள் 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அன்னைக்கு கூட நான் இருந்தேன், உங்கள் மாமனாரை கொன்னது கூட நான் தான், உன் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்குல்ல, அதை பார்த்து பத்திரமா பார்த்துக்க, இல்லைனா அதுக்கு எதாவது ஆயிரப்போகுதுன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க.